படிப்போமாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் சேர்ந்து நாம் படிப்போமாக. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். 20வது வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுமே வெளிச்சத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இரவுல நாம் பிரயாணிப்போம் என்றால் இரவு எப்படா மாறும், நமக்கு எப்பொழுது வெளிச்சம் வரும் என்று நாம் வெளிச்சத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக நமக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா 2 காரியம் வெளிச்சமாக இருக்கும். எது பார்த்தீங்கன்னா சூரியன், அப்புறம் அடுத்தது சந்திரன். இது 2 தான் நமக்கு இயற்கையாகவே தேவனால நமக்கு கொடுத்து இவ்விரண்டையும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் எதிர்த்து நின்றபடினாலே கர்த்தர் இவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார். சிறையிருப்புக்கு அனுப்பி இவர்கள் வெட்கத்துக்கும் அவமானத்திற்கும் துக்கத்திலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டா? மீண்டும் இந்த ஜனங்களுக்கு ஒரு மாறுதல் உண்டா? மீண்டும் இந்த ஜனங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டா என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் உன் வெளிச்சத்தால் பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். 20வது வசனத்துல, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். பொதுவாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இந்த இரண்டும் அவர்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது. ஆனால் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வெளிச்சம் தருது, ஆனால் இனி உன் வாழ்க்கையில் சூரியன் என்னது அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் உன் வாழ்க்கையில் என்னது மறைவதும் இல்லை. ஏன்? ஆண்டவரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். சத்தமா சொல்லுங்க, சூரியன் சொல்லுங்க பார்க்கலாம். சூரியன். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். சூரியன். அடுத்த முறை சொல்லுங்க, அடுத்த வார்த்தை சொல்லுங்க, சந்திரன் சொல்லுங்க பார்க்கலாம். சந்திரன். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். சந்திரன். அப்பா, நீங்க போக முடியாது இப்ப, தெரியுமில்ல? ஏன்னா வெளியே மழை ஜோரா பெய்யுது. நீங்க வெளியே போனாலும் பெருமழையின் இரைச்சலின் சத்தம். ஏதோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தோடு தான் கர்த்தர் அனுப்புகிறார். இந்த வருஷம் இல்லாத ஒரு காரியம், மழை தூறல் இயற்கையவே உனக்கு கொடுத்து ஒரு அடையாளத்தை வச்சு தான் போகிறார். இந்த வருஷம் உண்மையிலே நான் சொல்ல முடியும், துக்க நாட்கள் மறைந்து போகும். எப்போவுமே நான் ஆண்டோடத்தில் எப்பவுமே அடையாளத்தை கேட்பேன். பிள்ளையை முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஒரு அடையாளம் இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிற நேரம் வானம் திறக்கப்படுகிறது. தேவாவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். அது அடையாளமாக இருந்தது. சபை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் மேல் வீட்டு அறையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபித்துக் கொண்டிருந்த நேரம் வேதம் சொல்லுகிறது, அக்கினிமயமான நாவு அங்கே கீழே
வந்தது. அதுவே சபைக்கு ஒரு அடையாளமாய் கொடுத்தார். எல்லாமே இயற்கையானது, ஆமாவா இல்லையா? அதே போல் இந்த 2026 கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை கற்றுக் கொடுக்கிறார். இனி உனக்கு சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகிறது உன் ஆண்டவராகிய கர்த்தர். சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் இப்படி சொல்லுகிறார்? ஏன் தெரியுமா சொல்லுகிறாரு? ஒரு 3 காரியங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். வேதம் சொல்லப்படுகிறது. முதலாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் என்ன பண்ணாரு? உண்டாக்கினார். முதலாவது ஆண்டவர் அவர் சிருஷ்டிக்கும் பொழுது பகலை ஆளுவதற்காக ஒரு பெரிய சுடர், அப்புறம் இரவை ஆளுவதற்காக ஒரு சிறிய சுடர் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் எதற்காக படைத்தார்னா, ஜனங்களுக்கும் உலகத்தில் இருக்கிற சகல காரியத்திற்கும் அது காலங்களை காமிக்க. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதலாவது எதை நம்பிட்டு இருக்கோம் தெரியுமா? இப்போ எனக்கு ராக்காலம், அடுத்து எந்த காலம் வரும்? பகற்காலம். சொல்லுங்க, பகற்காலம் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். ராத்திரிலாம் நான் அழுதுருக்கிறேன்பா, காலையில் விடிஞ்சது ஒன்றும் என் வாழ்க்கையில் என்னது? ஒரு பகற்காலம் வரும். கஷ்டப்பட்டு படிச்சுக்கிறேன், எனக்கு ஒரு கண்டிப்பா ஒரு விடியல் இருக்கு, நான் படித்த படிப்புக்கு கண்டிப்பா ஒரு உயர்வு இருக்கு அப்படின்னு இன்னொரு காலங்களை நம்பி இருக்கிறோம். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. இந்த காலங்கள் தான் சூரியனையும் சந்திரனையும் காமிக்குது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இத்தனை நாட்களாய் சூரியனையும் சந்திரனையும் நம்பிட்டு இருந்த காலம் இந்த காலத்துல எனக்கு வரும், அந்த காலத்துல வரும், இந்த காலத்துல இதுக்கு நடக்கும், இந்த காலத்துல முடியும் சொல்லிட்டு இருந்த. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இது காலங்கள் அல்ல, இனி நானே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது மனுஷன் சூரியனை சந்திரன் நம்புறது காரணம் என்ன தெரியுமா? காலங்கள். இரண்டாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம், சூரியனும் சந்திரனும் எதை குறிக்கிறது? அதை ஏன் ஆண்டவர் அதை நம்பாதேன்னு ஏன் சொல்லுகிறார்? 37ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவன் வேறொரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். யோசேப்பு சொல்லுகிறார், சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் வணங்குகிறது. அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க. அப்ப அவனுக்கே புரியல இது என்னடாதுன்னு பார்க்கும்பொழுதுதான் சூரியன் அதை யாரை காட்டுகிறது? தகப்பனை. அவன் தகப்பனை. அப்புறம் சந்திரன் யாரை காட்டுது? தாயே. சுத்தமா சொல்லுங்க, தாய். நட்சத்திரங்கள் யாரை காட்டுகிறது? சகோதரர்கள். நம்ம வாழ்க்கையில் இப்படியே தான். சில வேலை சில சூரியனையும் சந்திரனையும் யாரை நம்புகிறோம்? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், யாரை நம்புகிறோம்? அப்பாவையும் அம்மாவையும் உறவினர்களையும் நம்பிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், 2025 வரைக்கும் உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் உன் மனைவியையும் உன் புருஷனையும் உன் பிள்ளைகளையும் நீ நம்பின நல்லதுதான். இப்போ கூட நம்ப கூடாதுன்னு சொல்லல, நம்பு. உறவு முக்கியம்தான். ஆனா உறவை விட முக்கியமானது உரிமையாகிய நம்முடைய ஆண்டவர். சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் என் கோட்டை, என் துர்கம், அவரே என் இரட்சணியமுமாய் இருக்கிறார். இந்த உலகத்துல உங்க உறவுகளில் மிகவும் உங்க மனசு ரொம்ப தொட்ட ஆள் யாருன்னு அப்படிலாம் யாரும் இல்லை பாஸ்டர். நீங்க வேற அதில் எக்காலத்தில் இப்போ அதெல்லாம் கேட்காதீங்க பாஸ்டர். அந்த பேப்பர்லாம் பின்னாடி திரும்பி பார்த்தா அதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். அதெல்லாம் முடிஞ்சிச்சு பாஸ்டர். திரும்ப சொல்லுகிறேன், அக்காலமாக இருந்தாலும் சரி, இக்காலமாக இருந்தாலும் சரி, பிற்காலமாக இருந்தாலும் சரி, ஒரே காலம் நம்ம உறவுகளுக்கு ஒரே ஒரு உச்சிதமானவர் ஆண்டவர் மாத்திரம்தான். மற்ற அத்தனை உறவுகளும் ஒரு நாள் போயிடும். ஒரு ஐயா சொன்னார், வாழ்க்கை என்பது ட்ரெயின் போயிட்டே இருக்கும். ஆள் வருவாங்க, ஆள் போவாங்க, ட்ரெயின் போயிட்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் யார் வருவா யார் போவாங்கன்னு சொல்லிட்டு நீ ஒரு நாளும் தெரியாது. வருவார்கள்,
வருகிற ஆளு திரும்பவும் போவார்கள். பைபிளில் எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, தெரியுமில்ல? நீங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியத்துக்கு என்ன இருக்கு? ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஆனால் என் பார்வையில் மாத்திரம் ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் எக்ஸ்பைரி டேட் கிடையாது. எது தெரியுமா? நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் அவர் இருக்கிறார். சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, உன்னுடைய உறவுகள் இது வரைக்கும் சூரியனும் சந்திரனும் உறவுகளா இருந்தது. உங்க வாழ்க்கையில எது ரொம்ப பெருசா இருந்துச்சோ தெரியல. இன்னைக்கு சொல்லுகிறேன், இனி உனக்கு சூரியனும் கிடையாது, சந்திரனும் உனக்கு வெளிச்சம் கிடையாது. அதற்கு மேல உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருப்பார். கையை சங்கீதம் 104 அதிகாரம் 19வது வசனம். சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார். கால குறிப்புக்காக அவர் படைத்தார். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். சூரியனும் சந்திரனும் இவ்விரண்டும் நாம் அநேக முறை நம்புகிறோம். ஏன் நம்புறோம்னா, நம்பர் 1 படித்தோம். முதலாவது ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் படித்தோம். என்ன படித்தோம்? சூரியனும் சந்திரனும் அது இயற்கையாகவே நாம் நம்பிட்டு இருக்கிறோம். சில காரியங்கள் இயற்கையாக நம்புகிறோம். இரண்டாவது ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் யோசேப்புடைய வாழ்க்கையில் படித்தோம். தாய் தகப்பன் நமக்கு அவர்கள் சந்திரனும் சூரியனுமாய் இருக்கிறார்கள். சில வேளையில் 3வது 104 அதிகாரத்தில் சங்கீதத்தில் படித்தோம். காலங்கள் நமக்கு அதுவே நமக்கு சூரியனும் சந்திரனுமாய் இருந்து நடத்துகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இனி சூரியன் அல்ல, இனி சந்திரன் அல்ல, கர்த்தரே உனக்கு நித்திய எப்படியா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய். ஒரே ஒரு காரியம் மாத்திரம் தான் இன்னைக்கு பேச போறேன். மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 4 அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 4 அதிகாரம் 15வது வசனம். ஏன் ஆண்டவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார்? 4 அதிகாரம் 15வது வசனம் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு எது உதித்தது? வெளிச்சம் உதித்தது. வீட்டில் லைட் போட்டாதான் பெட்ரூம்ல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். லைட் போடாத வரைக்கும் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு தெரியாது. போட்டால் தான் தெரியும் எங்கெங்கெல்லாம் அலங்கோலம் இருக்குது, எங்கெல்லாம் அழுக்கு இருக்குது, எங்கே அங்கங்கே சில காரியங்கள் அங்கங்கே வச்சுருக்கிறோன்னு அப்போ தான் தெரியும். எனக்கு ஒரு விஷயம் இப்படி தான் ஞாபகம் இருக்குது. வீட்டில் என் மனைவியும் என் மகளும் படுத்துருக்குறாங்க. நான் லைட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சரி பாத்ரூம் லைட்டு போடலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் லைட் போட்டுட்டு கதவை திறக்கிறேன். அந்த ஒரு 8 கால் பூச்சி மாதிரி ஒன்று ஓடுமே, பூரா மாதிரி ஒன்று ஓடுமே, பூரா தானே அது அது அந்த அந்த ஓரமாக ஓடுது. எடுத்தம் பாருங்க, நீட்டாக அடி டமால் டிமில் அங்கேயே அடித்தேன். ஏன்னா வெளிச்சம் வரும்போது தான் என்ன தெரியுது. இன்னைக்கு சொல்கிறேன், எந்தெந்த பூராலாம் இடுக்கில் மூட்டிகிட்டு இருக்குதோ, எந்தெந்த அழுக்கெல்லாம் அங்கங்கே இருக்கோ, இன்னையோட எல்லாத்தையும் கட்டிட்டு கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக இருந்து உனக்கு சுக வாழ்வை கர்த்தர் மீண்டும் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஏன் இருளான வாழ்க்கை? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏன் இருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது ஏன் இருள் வந்ததுன்னா, எல்லாத்துக்கும் காரணம் முதலாவது மனுஷனாகிய ஆதாம். அவன் விழுந்தான். முதலாவது மனுஷனாகிய ஆதாம் ஏன் விழுந்தான்? 3 அதிகாரம் மட்டும் எடுக்கலாமா? 3 அதிகாரம் 6வது வசனம் அதை மாத்திரம் எடுத்து பார்க்கலாமா? அந்த ஒரே ஒரு காரியம் மட்டும் எடுத்து படிச்சிடலாம். ஆதியாகமம் 3 அதிகாரம் 6வது வசனம். எல்லாரும் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து படிக்கலாமா? 3 அதிகாரம் 6வது வசனம். 1 2 3 படிக்க பார்க்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஏன் விழுந்தா தெரியுமா? அங்க பாருங்களேன், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. புசிப்புக்கு டேஸ்ட், புசிப்புக்கு நல்லது. அடுத்தது பார்வைக்கு இன்பம். அடுத்தது புத்தியை தெளிவிக்கிறதற்கு. இன்னைக்கு காலையில சொல்லுகிறேன், உன்னை தள்ளுகிற விழப்பண்ணுகிற சில புசிப்புக்கு நல்லதான காரியம் உண்டு. உன்னை விழப்பண்ணுகிற சில பார்வைக்கு
இன்பமான காரியம் உண்டு. உன்னை விழப்பண்ணுகிற சில புத்திக்கு தெளிவு பண்ணுகிற சில காரியங்கள் உண்டு. இது எல்லாம் உனக்கு அது பெரிதாய் காணப்படலாம், ஆனால் இது அத்தனையுமே உன்னை விழப்பண்ணுகிற காரியம். ஆகவே தான் போட்டிருக்கு, அந்த கனியை அவள் பறித்து அப்புறம் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்து அவனும் நம்ம அநேகருடைய வாழ்க்கையில ஆதாம் அவன் செய்த தவறு என்ன தெரியுமா? அவன் பார்வையில தான் தவறு செஞ்சான். 2026 சொல்லுகிறேன், உனக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருக்கிறாருன்னா உன்னுடைய நடக்கைகள் மிகவும் கவனமா இருக்கட்டும். ஆண்டவர் சொன்ன காரியம் என்னதுங்க? அங்க போகாதனா போகாத, அவ்வளவுதான். எடுக்காதனா எடுக்காத, அவ்வளவுதான். எடுக்காதனா எடுக்காத, போகாதனா போகாத, அவ்வளவுதான். ஏன் போவேன்? நான் அப்படிதான் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் 2026 இருந்துராத. ஏன் தெரியுமா? அப்படி இருந்தா நமக்கு தான் துன்பம். ஆனால் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுதுதான் அவர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். எனக்கு ஒரு கேள்வி. புருஷனும் மனைவி இருந்தாங்க, அங்கே பைபிளில் இல்லை, ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். புருஷனும் மனைவி இருந்தாங்க, ஆனால் அந்த நேரம் மாத்திரம் இந்த சர்ப்பம் யார் கூட தான் பேசுது? ஸ்திரீ கூட. சொல்லுங்க, ஸ்திரீ கூட. இவர் எங்க போனாரு? என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களை கர்த்தர் புருஷனும் மனைவியும் இணைச்சிருக்கிறாரா? பிள்ளைகளும் பெற்றோரும் இணைச்சிருக்கிறாரா? உன்னை தனிமைப்படுத்துகிற, உன்னை பிரிக்கிற எந்த வலு சர்ப்பத்துக்கிட்டையும் உன் வாயை கொடுத்துடாத, உன் முகத்தை கொடுத்துடாத, உன் காதையும் கொடுத்துடாத. முடிஞ்சிரும் கதை. 2026 எந்த வெளிச்சத்துக்குள்ள போயிடாத. ஆண்டவரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் அந்த அளவுக்கு ஞானமுள்ள ஆள் கிடையாது, நான் ரொம்ப படிச்சவங்கலாம் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிச்சிருக்கிறாங்க, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் நல்லா படிச்சிருக்கிறாங்க, எங்க அக்கா என்னுடைய சொந்தக்காரங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஆனா நான் சரியாவே படிக்கல பாஸ்டர், அந்த அளவுக்கு சரியான படிப்பு இல்லைன்னு சொல்லலாம். இன்னொரு முறை படிங்க பார்க்கலாம். மத்தேயு 4:15 படிங்க பார்க்கலாம். இருளில் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கையை உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு இந்த 2026 உனக்கு கர்த்தர் சொன்னது நிறைவேறும்படி கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் அவர் வருகிறார். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், நிறைவேற்றுவார்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க, நிறைவேற்றுவார்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார்கிட்ட சொன்ன தெரியுமா வசனம் அது? இது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்ன வசனம். யாருக்கு? ஏசாயாவுக்கு சொன்ன வசனத்தை இப்பொழுது கர்த்தர் நிறைவேற்றுவார். எழுதி வச்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுகள், பச்சை கிளிகள் எந்த காரியம் பற்றிருந்தாலும் சரி, அதனுடைய வருஷத்தை உனக்கு கர்த்தர் அவர் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சொல்றவங்க மட்டும் சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்றது பார்த்தா 10 பேர் தூங்குற மாதிரி இருக்கு. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு ராத்திரி முழிச்சிருக்கிறீங்க, ஒரு அடையாளம் உங்க மேல இருக்கு. என்ன அடையாளம் தெரியுமா? நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஆண்டவரே உனக்கு அடையாளமா இருக்கிறார். சூரியன் இல்ல அடையாளம், சந்திரன் இல்ல அடையாளம். யார் அடையாளம்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உனக்கு அடையாளமா இருக்கிறார். எழுதி வச்சுக்கங்க. இந்த 2026 வருஷம் நித்திய வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய வெளிச்சம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய வெளிச்சம். ஏன் எழுதிருக்கு? அவர் சொன்னதை இந்த 2026 அவர் உனக்கு நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதலாவது ஏன் கர்த்தர் உனக்கு இந்த புதிய வருஷத்துல நித்திய வெளிச்சமா இருக்கிறார்னா, உன் வாழ்க்கையில சில காரியத்தை அவர் உதிக்க பண்ணுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். உதிக்க பண்ணுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். உதிக்க பண்ணுகிறார். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். உதிக்க பண்ணுகிறார். சூரியன் உதிக்கும். அதேதான், the sun shines சொல்லுவாங்களே. இது வரைக்கும் நீ பிரகாசம் இல்லாதவனா இருந்த கர்த்தர் உன்னை இந்த வருஷத்துல இருந்து உன்னை பிரகாசிக்க செய்யும்படியாய் தான் நித்திய வெளிச்சமாய் கர்த்தர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒரு காரியம்
வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இந்த கதை பாத்தீங்கன்னா 21ஆம் அதிகாரம் 22வது அதிகாரம் பாத்தீங்கன்னா புதிய எருசலேம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். புதிய எருசலேம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு காரியம் நீ சம்பவிக்கும். இதுவரைக்கும் நீங்க பார்க்காத காரியம், இதுவரைக்கும் நீங்க கேட்டிராத காரியம் ஒன்று சம்பவிக்கும். என்ன சம்பவிக்கும்? 21ஆம் அதிகாரத்துடைய 1வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும், நல்லா கேட்டுங்க, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. எழுதி வச்சுக்கோ, இப்ப இருக்கிற வானமும் இப்ப இருக்கிற பூமியும் ஒழிந்து போகும். இன்னொரு முறை, இப்ப இருக்கிற வானம் இப்ப இருக்கிற பூமி ஒழிந்து போகும். எந்த டெக்னாலஜி சொன்னாலும் சரி, ஏஐ டெக்னாலஜி சொன்னாலும் சரி, இப்ப ஜிஐ டெக்னாலஜி சொன்னாலும் சரி, ஏபிசிடி டெக்னாலஜி சொன்னாலும் சரி, பைபிள்ல போட்டிருக்கு எல்லாமே ஒழிந்து போய் இதற்கு பின்பதாக ஒரு வானமும் பூமியையும் நான் கண்டேன். அங்கே ஒரு நகரத்தை கண்டேன். அந்த நகரம் தான் எருசலேம் என்கிற புதிய எருசலேம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இது புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேமுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த புதிய எருசலேம் ஆகிய இந்த நகரத்திற்கு இனி சூரியன் வெளிச்சம் தராது, சந்திரன் வெளிச்சம் தெரியாது. சத்தமா சொல்லுங்க, தேவ மகிமை. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவ மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். தேவ மகிமையின் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். 2026ல கர்த்தர் மகிமை நமக்கு தேவை. 3வது யாத்திராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் முடிக்கும்படி விரும்புகிறேன். அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்தக்கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகல் ஆக்சுவலா சூரியன், இரவுல சந்திரன். அதுதான் பொதுவா. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, காலையில சூரியன் இல்லப்பா, மேக ஸ்தம்பம், ராத்திரியில அக்கினி ஸ்தம்பம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி ஸ்தம்பம். அதுதான் கர்த்தர் உன்னை ஆச்சரியமாய் நடத்துகிற வழிகள். ஆமென். சூரியனும் சந்திரனும் அது குறிக்கிற காரியங்கள் வேறு, ஆனால் கர்த்தர் குறித்திருக்கிற காரியம் அது வேறு. 3வது எழுதிக்குங்க, ஏன் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் என்றால், இதுவரைக்கும் நீ பார்த்தராத அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்கும்படியாய். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மள மாதிரியே ஒரு நாள் இரவு தான் பிரயாணம் ஆரம்பிக்கிறாங்க. எப்ப ஆரம்பிக்கிறாங்க? இரவு. சத்தமா சொல்லுங்க. நம்ம இந்த வருஷம் எதுல ஆரம்பிச்சிருக்கிறோம்? இரவுல, ராத்திரியில ஆரம்பிச்சிருக்கிறோம். ராத்திரியில் ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று அவர்கள் போய்கொண்டிருந்த நேரம் தான் கர்த்தர் சொல்கிறார், இல்ல, இதுவரைக்கும் நீ பார்த்தது வெயிலையும், இதுவரைக்கும் பார்த்தது நீ சூரியனையும், இதுவரைக்கும் நீ பார்த்தது நட்சத்திரங்களையும், இதுவரைக்கும் நீ பார்த்தது சந்திரனா இருக்கலாம். ஆனால் இனி ஒரு பிரயாணம் இருக்கு. இந்த பிரயாணம் சூரியனும் கிடையாது, நட்சத்திரங்களும் கிடையாது, இது சந்திரனும் கிடையாது. இது கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய அக்கினி. நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இனி வருகிற நாட்கள் உன் வாழ்க்கையில பார்க்கிற மீதியானங்களை முறியடிக்கும்படியாய், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் உனக்கு அவர் நித்திய வெளிச்சமா இருப்பார். ஆமென். கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருப்பார். ஆமென். உன்னுடைய நீ ஏற வேண்டிய சில மலைகள் உண்டு, ஆனாலும் அவரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருந்து அந்த மலைக்கு போய் தான் இனி நடக்க வேண்டிய சம்பவங்களை உனக்கு கொடுப்பார். இதுவரைக்கும் கண்டிராத ஒரு மேன்மையை கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. ஆமென். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ராத்திரி பகலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாராம்? மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். முடிச்சிடலாம். மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிங்க பார்க்கலாம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அப்படிதான் ஆரம்பிக்குது. எனக்கு பிடித்த வார்த்தை, நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவே. எழுதி வச்சுக்கோங்க. இந்த 2026 நீ புறப்பட்ட இந்த ராத்திரியிலே நீ பார்க்கிற மழையை போல உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து
அவர் உன்னை அதிசயங்களை காண அவர் செய்வார். நம்புறவங்க ஒரு கை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கேட்காததை கொடுப்பவர் அவர், நாம் கேட்டதையும் கொடுக்கிறவர். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவரை நோக்கி கூப்பிடு, அவர் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் உனக்கு செய்வார். இனி சூரியனும் கிடையாது, சந்திரனும் உனக்கு கிடையாது, அவரே நித்திய வெளிச்சம்.